ஒரே ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தந்தா அந்த எழுத்தை ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தமிழில் 42 எழுத்துக்கள் இருக்கு. அதில் ஆ என்ற நெடில் எழுத்து பசுவை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் அப்படின்னு புறநானூறு குறிப்பிடுகிறது. இது மட்டும் இல்லாமல் தமிழில் பசுவினை குறிப்பதற்கு குரம், கபிலை, கூலம், கோமாளம், சுரபி, சுரை, தேனு, பத்தரை, சுதை, வர்ச்சை, வர்சலம் ஆகிய சொற்களும், பசு கூட்டத்தை குறிப்பதற்கு ஆனிரை, கதம்பம், கதுப்பு, காளி, காளேயம், கோட்டம், தொரு ஆகிய சொற்களும், பசு கொட்டிலை குறிப்பதற்கு ஆநிலை, கோட்டம், தொழு, படப்பை ஆகிய சொற்களும், பசு, காளை இரண்டையும் குறிப்பதற்கான பொது பெயர்களாக ஆ, ஆண், கோ, பெற்றம் ஆகிய பெயர்களும், பசுவின் கன்றினை குறிப்பதற்கு கோதனம், தன்னம், வசு, வர்ச்சம், கொற்றி ஆகிய பெயர்களும், பசுவினுடைய மடியை குறிப்பதற்கு ஆபீனம், செருத்தல், சுரை ஆகிய பெயர்களும் சொல்லி வச்சிருக்காங்க.